தெலுங்கானா சித்திப்பேட்டுன்னு சொல்லப்படுற ஊர்ல வாழ்ந்துட்டு வர ஃபேமிலி தான் சந்திரசேகரோட ஃபேமிலி. 24 வயதான சந்திரசேகருக்கு தன்னோட பெற்றோர்கள் கூடயும் தன்னோட மூத்த சகோதரன் கூடயும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. சந்திரசேகருடைய அம்மாக்கு தன்னோட மூத்த மகனுக்கு திருமணம் செய்து நல்லபடியா இல்லற வாழ்க்கையை நடத்தி வர மாதிரியே தன்னோட இளைய மகனான சந்திரசேகருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக பல இடங்கள்ல பல ஊர்கள்ல தன்னுடைய இளைய மகன் சந்திரசேகரனுக்காக பெண் தேடி அலைஞ்சிருக்காங்க. இதற்கிடையில சந்திரசேகருடைய உறவினரான ஒரு நபர் பக்கத்து ஊர்ல 19 வயதான ஷாமலான்னு சொல்லப்படுற பெண் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அவருடைய பேச்ச கேட்டு சந்திரசேகரோட அம்மாவும் அந்த பொண்ணை போய் பார்த்திருந்திருக்காங்க. அப்படி பெண் வீட்டாரோடைய வீட்டுக்கு போன சந்திரசேகரோடைய ஃபேமிலிக்கு ஷாமலாவை ரொம்பவே பிடிச்சிருது. அதன் பிறகு ஷாமலாக்கும் சந்திரசேகரை ரொம்ப பிடிச்சிருக்கிறதா ஷாமலாவோட குடும்பத்தினர் சந்திரசேகரோடைய குடும்பத்தினருக்கு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இரு வீட்டாரோட சம்மதத்தோட தான் சந்திரசேகருக்கும் ஷாமலாவுக்கும் மார்ச் 23, 2002 அன்னைக்கு திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. சந்திரசேகர் தன்னோட திருமண வாழ்க்கைய பல கனவுகளோட ஷாமலா கூட தொடங்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவருடைய திருமண வாழ்க்கை 36 நாட்கள்ல முடிவடையும்ன்றத கொஞ்சம் கூட யோசிச்சிருந்திருக்க மாட்டாரு. அவருக்கு என்ன நடந்திருக்கும், யாரால நடந்திருக்கும்ன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. சித்திப்பேட் குடிக்கண்டலா கிராமத்தை சேர்ந்த ஷாமலாக்கும் சின்ன நிஜாம்பேட்டையை சேர்ந்த சந்திரசேகருக்கும் நல்லபடியா மார்ச் 23, 2022 அன்னைக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட திருமணம் நடந்தது. திருமணம் முடிஞ்ச நாட்கள்ல இருந்து சந்திரசேகரும் ஷாமலாவும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மற்ற புதுமணி தம்பதிகள் போலதான் இவங்களும் தன்னோட இல்லற வாழ்க்கைய சந்தோஷமா கோவில், பார்க், பீச், சினிமா தியேட்டர்னு சொல்லி பல இடங்களுக்கு ஜோடியா போயிட்டு வந்திருந்திருக்காங்க. இத பார்த்த சந்திரசேகருடைய பெற்றோர்களும் அவருடைய மூத்த சகோதரரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சந்திரசேகருக்கு ஒரு முறை மூச்சு திணறலும் வாமிட்டிங்கும் இருந்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்துல உடனடியா சந்திரசேகருடைய குடும்பம் அவரை ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்து இருந்தாங்க. சந்திரசேகரை பரிசோதனை பண்ண டாக்டர் அவருக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கலாம் சொல்லி மருத்துவமனையிலேயே அட்மிட் செய்ய சொல்லி அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்திருந்திருக்காங்க. ஓரிரு நாட்கள்லயே சந்திரசேகர் குணமாகி வீடு திரும்பி இருந்திருக்காரு. அப்படி வீடு திரும்பின கையோட சந்திரசேகரோட மனைவியான ஷாமலா தன்னோட கணவர் கிட்ட நம்ம இருவரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு சம்மதம் தெரிவிச்ச சந்திரசேகரும் தன்னோட வீட்டுல இருக்கிற பைக் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவியும் கூட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிருந்திருக்காரு. அப்படி அந்த கோயிலுக்கு போற வழியிலேயே அந்த கோயிலுக்கு 3 மீட்டர் தொலைவிலேயே சந்திரசேகருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கோயிலுக்கு போற வழியிலேயே மயங்கி விழுந்துட்டதா சந்திரசேகரோட மனைவியான ஷாமலா அவங்களுடைய உறவினருக்கும் பெற்றோர்களுக்கும் போன் மூலமா தகவல் கொடுக்கறாங்க. உடனே சந்திரசேகரோடைய பெற்றோரும் அவருடைய சகோதரனும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க உடனே சந்திரசேகரை ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க சந்திரசேகரை பரிசோதனை பண்ண டாக்டர் சந்திரசேகர் இறந்து ரொம்ப நேரம் ஆனதா சொல்றாரு. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க பெற்றோரும் சகோதரனும் சந்திரசேகரோட மனைவியான ஷாம்லா கிட்ட சந்திரசேகருக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஷாமலா ஏற்கனவே சந்திரசேகருக்கு இதே மாதிரியான மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த சம்பவம் மாதிரியே சந்திரசேகர் இந்த முறையும் கோயிலுக்கு போகும்போது அவருக்கு திடீர்னு மூச்சு திணறலும் நெஞ்சு வலியும் ஏற்பட்டதா சொல்றாங்க. அதோட அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு அதிகப்படியான மூச்சு திணறல் அந்த நேரத்துல ஏற்பட்டதாவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சந்திரசேகரோட பெற்றோர் ஒரு புறம் உண்மையிலேயே சந்திரசேகருக்கு இப்படி ஏற்பட்டிருக்கலாம்ன்றதும் நினைக்கிறாங்க. மறுபுறம் ஷாமலா மேலையும் சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா சந்திரசேகர் கூட இறுதியா இருந்தது ஷாமலான்றதால அந்த நேரத்துல சந்திரசேகரோட குடும்பம் ஒரு குழப்பமான சூழல்லையே இருந்து வந்தாங்க. சந்திரசேகரை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ்க்கு தகவலும் கொடுத்திருந்தாங்க. அந்த தகவலை வாங்கிட்ட போலீஸ் சந்திரசேகரோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அந்த சூழல்ல கூட ஷாமலா தன்னோட கணவருக்கு நெஞ்சு வலியும் மூச்சு திணறலும் ஏற்பட்டு இறந்துட்டதா போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுக்கறாங்க. சந்திரசேகரோடைய உடலை நல்லடக்கம் செஞ்சுட்டு மீளா துயரத்துல இருந்த அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஷாமலா மேல லேசான சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. அதற்கான முதல் முக்கிய காரணமே ஷாமலா செல்போன்ல வேறொரு நபர் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தத சந்திரசேகரோடைய குடும்பத்தினர் எல்லாருமே பார்த்ததா சொல்றாங்க. இதனால சந்திரசேகரோடைய அம்மா ஷாமலா மேல எழுந்த சந்தேகத்தின் காரணமா
போலீஸ் ஸ்டேஷன்ல ஷாம்லா மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுக்கறாங்க. அவங்களுடைய கம்ப்ளைண்ட வாங்கிக்கிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கும் போதே இதற்கு இடையில சந்திரசேகருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸ் கைக்கு கிடைச்சது. அந்த ரிப்போர்ட்ல சந்திரசேகருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு இதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போனதா ரிப்போர்ட்ல வெளியாயிருந்தது. உடனே ஷாம்லாவை அதிரடியா கைது பண்ண போலீஸ் ஷாம்லா கிட்ட விசாரணை நடத்தினாங்க. விசாரணையில தான் தன்னுடைய முன்னாள் காதலன் கூட சேர்ந்து தன்னோட கணவரை கொன்னதா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க. இத கேட்டு சந்திரசேகருடைய குடும்பமே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. எதுக்காக சந்திரசேகரை கொலை பண்ணிருக்காங்கன்றத போலீஸ் கேட்கும்போது திருமணத்துக்கு முன்னதாவே ஒரு நபரை தான் காதலிக்கிறதாவும் பெற்றோர்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்காததால சந்திரசேகரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சதாவும் தனக்கு அவர் கூட வாழ விருப்பம் இல்லாததாலேயே தான் அவரை திட்டம் போட்டு கொலை செஞ்சதா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க. அதோட திருமணத்துக்கு முன்னதாவே தான் சிவகுமார்னு சொல்லப்படுற நபரை காதலிச்சுட்டு வந்ததாவும் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டலான்னு நினைக்கும் போது தன்னோட பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்காததாலேயே சந்திரசேகரை திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சந்திரசேகரை திருமணம் செஞ்சுக்கிட்ட கையோட அவரை எப்படியாவது கொலை செய்யணும்ன்ற முயற்சியில 2 முறைக்கு மேல தான் ஈடுபட்டதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு முறை சந்திரசேகருக்கு எலி மருந்து கலந்த சாப்பாட்டை தான் பரிமாறினதாவும் அதை சாப்பிட்டுட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட சந்திரசேகர் உடல் நலம் தேறி மறுபடியும் வீடு திரும்பினதாவும் சொல்லியிருந்தாங்க. இதுக்காக மறுபடியும் சந்திரசேகரை எப்படியாவது கொல்லணும்ன்ற திட்டத்தை தானும் தன்னோட காதலனும் சேர்ந்து போட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தின்படி ஏப்ரல் 19ஆம் தேதி தன்னோட கணவர் கிட்ட தான் இருவரும் கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. சந்திரசேகரும் தான் மனைவி ஆசையா கூப்பிடுறன்றத நம்பி அதுக்கு அவரு சம்மதம் தெரிவிச்சு அவருடைய இருசக்கர வாகனத்திலேயே தன்னோட மனைவியை கூட்டிட்டு கோயிலுக்கு வீட்டுல இருந்து கிளம்பி இருந்திருக்காரு. அப்படி போகிற வழியிலேயே கோயிலுக்கு 3 மீட்டர் தொலைவிலேயே சந்திரசேகர் வந்த பைக்க ஒரு கார் வந்து மோதி இருக்கு. அந்த கார் வேற யாரும் இல்ல, ஷாம்லாவோட முன்னாள் காதலனான சிவகுமாரோடையது. அப்படி பைக்ல மோதின உடனே நிலத்தடுமாறி கீழே விழுந்த சந்திரசேகரை சிவகுமார் கூட கார்ல வந்த அவர்களுடைய 5 நண்பர்களும் சேர்ந்து சிவகுமாரோடைய கழுத்துல டவல் ஒண்ணு போட்டு கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அப்படி நெரிக்கப்படும் போது சிவகுமார் அந்த பிடியில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கும் போது சிவகுமார் கூட வந்த நண்பர்கள் கை கால்களை பிடிச்சுக்கிட்டு அவரை கொல்றதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க. அந்த சூழல்ல சிவகுமார் கூட சேர்ந்து ஷாம்லாவும் தன்னோட கணவரன் கூட நினைக்காம சந்திரசேகருடைய கழுத்தை இருக்கிறதுக்கு தன்னோட காதலன் கூட சேர்ந்து உதவி செய்திருக்காங்க. சந்திரசேகர் தன்னோட மனைவி கையால இறக்க போறன்றத கூட யூகிக்க முடியாத செகண்ட்ல அவருடைய உயிரை எடுத்துட்டாங்க. சந்திரசேகர் இறந்துட்டாருன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட சிவகுமார் தன்னோட நண்பர்களோட உதவியோட சந்திரசேகருடைய உடலை கார்ல ஏத்தி அங்க இருந்து அவங்க போகணும்னு நினைச்ச கோவிலுக்கு ஷாம்லாவையும் சந்திரசேகருடைய உடலையும் இறக்கிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. அப்படி இறக்கும் போது சந்திரசேகர் உடல்ல இருந்த மணல்களையும் கல்லையும் தட்டி விட்டு சாதாரணமா நெஞ்சுவலி வந்து இறந்தது போலான செட்டப்ப செஞ்சுட்டு தான் அங்க இருந்து போயிருந்திருக்காங்க. இதன் பிறகுதான் ஷாம்லா சந்திரசேகர் நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்துட்டதாவும் அதே நேரத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டதாவும் தன்னோட மாமியார் வீட்டுல ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. ஆனா போலீஸ் கையில கிடைச்ச சந்திரசேகருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல சந்திரசேகருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்திருக்காருன்றது ரிப்போர்ட்ல வந்ததும் ஷாம்லாவோட நாடகம் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. ஷாம்லாவையும் ஷாம்லாவோட காதலனான சிவகுமாரையும் அவருடைய மற்ற 5 நண்பர்களையுமே அதிரடியா கைது பண்ணாங்க போலீஸ். அதோட கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட டவலையும் காரையுமே போலீஸ் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதோட ஷாம்லாவும் சந்திரசேகரும் போகும்போது ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு தான் போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரசேகர் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போதே ஷாம்லா தனிமையில போய் தன்னோட காதலனுக்கு சந்திரசேகரனை தனிமையில கூட்டிட்டு வந்ததா இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் போலீஸோட விசாரணையில தெரிய வந்ததோட சிசிடிவி ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க போலீஸ். அது மட்டும் இல்லாம சந்திரசேகருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கிறதா சொல்லப்பட்ட இடத்துல 2 மொபைல் நம்பருக்கான சிக்னல் டவர் காட்டினதாவும் சொல்லியிருக்காங்க போலீஸ். அத ஆய்வுபடுத்தும் போதுதான் அந்த 2 நம்பருமே ஷாம்லாவோட நம்பர்ன்றது தெரிய வந்தது போலீஸ்க்கு. அப்படி ஷாம்லா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஷாம்லா சந்திரசேகருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு நம்பரும் யாருக்கும் தெரியாம தன்னோட காதலனுக்கு தனிமையில பேசுறதுக்காக ஒரு மொபைல் நம்பரும் வச்சிருந்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே மொபைல்ல 2 சிம் கார்டுகளை தான் பயன்படுத்தி வந்ததா சொல்லியிருக்காங்க. அந்த ரகசிய சிம் கார்டு மூலமா தான் தன்னோட கணவரை கொல்றதுக்கான திட்டங்களை சிவகுமார் கூட சேர்ந்து போட்டதா தெரிய வந்திருக்கு. கொலைக்கான நோக்கம் சந்திரசேகர் இறந்துட்டா தன்னோட காதலன் கூட வாழணும்ன்ற எண்ணத்திலேயே தான் கொலைக்கான திட்டத்தை போட்டு தன்னோட கணவரை கொலை பண்ணதா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க.
பண்ணிருக்காங்க. கொலைக்கு உதவி செஞ்ச சிவகுமாரோடைய 5 நண்பர்களையுமே அதிரடியா போலீஸ் கைது பண்ணாங்க. ஷியாமளா ஒரு நபருக்காக 6 நபர்களையும் கைது பண்ணதோட அந்த 6 நபர்களோட குடும்பத்தினருமே பிரச்சனையில தள்ளப்பட்டிருக்காங்க. ஷியாமளாவோட இச்சைக்காக ஒரு பாவமும் அறியாத சந்திரசேகர் இறந்து போனது அவருடைய குடும்பத்தினர் மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களே சோகத்துல ஆழ்ந்து போனாங்க. தான் எதுக்காக கொல்லப்படுறோம், ஏன் கொல்லப்படுறோம்ன்றது தெரியாமலே சந்திரசேகர் வித்தின் பிராக்சர் செகண்ட்ல கொலை செய்யப்பட்டதா இந்த கேஸ ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டரான ரவிக்குமார் ஒரு தனியார் தொலைக்காட்சி டிவில பேட்டியா கொடுத்திருக்காரு. ஷியாமளா திருமணம் முடிஞ்ச கையோட சந்திரசேகரை எப்படியாவது கொல்லணும்ன்ற திட்டத்தோடவே தான் முதல்ல முயற்சி செஞ்சு எலி மருந்த சாப்பாட்டுல கலந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அது தோல்வியில முடியவே உடனடியா சந்திரசேகரை தன்னோட காதலன் கூட சேர்ந்து திட்டம் போட்டு தன்னோட கணவரையே கொலை செஞ்சிருக்காங்க. சந்திரசேகருடைய குடும்பத்தினர் சந்திரசேகருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லி கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. அதோட ஷியாமளாவுக்கும் அவரை கொலை செஞ்ச 6 நபர்களுக்குமே அதிகப்படியான தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. சந்திரசேகருடைய குடும்பத்தினர் கொடுத்த தனியார் தொலைக்காட்சி பேட்டியில சந்திரசேகருடைய அம்மாவை மட்டும் தங்களால சமாதானப்படுத்த முடியலன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஷியாமளா மாதிரியான தவறு செய்த பெண்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.